வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோயம்புத்தூர் மாவட்டம் தென்சேரிமலை கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில். இப்படிங்க பார்த்துட்டு இருக்க இந்த மலையில தான் இறைவன் சிவபெருமான நோக்கி நம்ம முருகரே தவம் இருந்தார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கோவையின் போற்றப்பட வேண்டிய பொக்கிஷம் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் இதோ உங்களுக்காக. கோயிலுக்கு மேலே இருக்கிற இந்த மந்திர வடிவேல் வருக வருகங்கிற வாசகத்தை பார்க்கும்போது மனமுருகி முருகான்னு சொல்லட்டும். முருகாசரணம், முருகனருள் பெருக, அனைவரும் பருக. நலதீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த துவாரபாலர்களை நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்க. தங்களோட 2 விரல்களுக்கு நடுவில் ஒரு மிருகத்தை சுமக்கிற மாதிரி இருக்கிற இந்த துவாரபாலர்கள் அப்போ எவ்வளோ பெரியதாக இருப்பாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். பொதுவாக பாறையில் நீர் இருந்தால் மலை மேலே அதை சுனைன்னு சொல்லுவோம். இப்போது அந்த சுனையில் தர்பை புல் வளர்ந்துருக்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. இந்த மலையில் இருக்கிற இன்னொரு அதிசயம் இது. இங்கே நீங்கள் கேட்குறத அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குற கணம்ப மரம் காட்சி அளிக்குது. மனதார முருகனை நினைந்து வேண்டி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இங்கே கேட்கும்போது அது அப்படியே நடக்கிறதா ஐதீகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர, மந்திராச்சலமூர்த்திக்கு அரோஹர. சுவாமி பேர் மந்திரகிரி வேலாயுத சுவாமின்னு பேர். சூரசம்ஹாரத்துக்கும் 6 படை வீடுகளுக்கும் முன்னாலேயே ஏற்பட்ட தலம். ஆதிபடை வீடுங்கிற சிறப்புடைய க்ஷேத்திரம். எதிரிகள்னால வரக்கூடிய பயம், ஜாதகத்தில் தீராத தோஷம் இருக்கவங்க, மனநோயினால பாதிக்கப்பட்டவங்க, ஏவல் செய்வினை பில்லி சூன்யத்தால் பாதிப்புடையவங்கெல்லாம் இந்த முருகனை வழிபட்டால் நிவர்த்தி ஆகிறது விசேஷம். அகஸ்தியர், போகர், நக்கீரர், புலிப்பாணியார், அருணகிரிநாதர், வாமதேவ முனிவர்னு 6 சித்தர்களால் வழிபட்ட தலம். சிவபெருமான் முருகனுக்கு எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ருசம்ஹார மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால இது சத்ருசம்ஹார கஷேத்திரம். இங்க இருக்க முருகனுக்கு சத்ருசம்ஹார மூர்த்தி, மந்திராசல மூர்த்தி, மந்திரகிரி வேலாயுத சுவாமின்னு பேரு. எதிரிகளை அழிக்கக்கூடிய சத்ருசம்ஹார மந்திரத்தை உபதேசம் பண்ண ஸ்தலம் இதுதான். மண் நினைப்பவரை திற காப்பாற்றக்கூடிய கிரி, நினைப்பவரை காப்பாற்றக்கூடிய மூர்த்தி அப்படிங்கிறதா சுவாமி பேருக்கான அர்த்தமே. அப்போ இந்த க்ஷேத்திரத்தோட ரொம்ப முக்கியமான பிரார்த்தனை எடுத்துட்டா செவ்வாய்க்கிழமையில சத்ருசம்ஹார பூஜையில வழிபாடு பண்றது. அந்த செவ்வாய்க்கிழமை சத்ருசம்ஹார பூஜையில வழிபாடு பண்றதுல செவ்வரளி பூவு, செவ்வாழைப்பழம், தேங்காய் பழம், கனி வகைகள் ஜாதகத்துல பாதத்துல வச்சு பூஜை பண்ணி பலன் அடையிறது.
ஒரு மனுஷனுடைய தலைவிதிங்கிறதே ஜாதகம் தான். அந்த ஜாதகத்துல தீராத தோஷத்தையும் இங்க முருகப்பெருமான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலுடைய ரொம்ப முக்கியமான சிறப்பு. அது மாதிரி யார் யார் மனசுல என்னென்ன நியாயமான பிரார்த்தனைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறும் பொருட்டு 6 வாரங்கள் 9 வாரம் 12 வாரம் இந்த சத்ருசம்ஹார பூஜையில கலந்துட்டால் அந்த காரியம் கண்டிப்பா சித்தியாகிறது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான சிறப்புன்னா இங்க இருக்கக்கூடிய மூலவர் 6 முகத்தோட 12 கையோடு இருக்கார். முன்னால 3 முகம் பின்னால 3 முகம். மற்ற எல்லா தலங்களையும் முன்னால 5 முகம் பின்னால 1 முகம் இருக்கும். இந்த கோயில மட்டும்தான் முன்னால 3 முகங்கள் பின்னால 3 முகங்கள். கந்த சஷ்டி வச்சத்துல இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக அப்படின்னு கந்த சஷ்டி வச்சத்துல சொல்லப்பட்ட முதல் முருகப்பெருமான் இங்கேதான் இருக்கார். அதனால சுமார் 5000 வருஷத்துக்கு முன்பே ஏற்பட்ட தலம். காலத்துக்கு தகுந்தபடி இந்த கோயிலை புனரமைச்சிருக்கே தவிர மூலவர் 5000 வருஷம் பழமையான மூர்த்தி. கந்த சஷ்டி கவசத்திலே முருகப்பெருமான பாடல் பெற்ற முதல் முருகப்பெருமான் இவர் தான். அதுக்கப்புறம் தான் சிறகிரி வேலவர் சீக்கிரம் வருகிறேன் அடுத்தடுத்த முருகனை பாலதேவராயர் பிரார்த்தனை பண்றார். இங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் கங்கைக்கு நேரான வற்றாத ஞான தீர்த்தம். கீழே கிரவுண்ட் வாட்டர் போர்ல 2000 அடியில தண்ணி இல்லைன்னா கூட இந்த பாறைக்கு நடுவில் இருக்க இந்த தீர்த்தம் எப்பவுமே வற்றி போவதில்லை. அந்த தீர்த்தம் மட்டும்தான் நித்திய சுவாமிக்கு அபிஷேகமாகக்கூடிய தீர்த்தம். இங்க இருக்கக்கூடிய கடம்ப மரம் தான் ஸ்தல விருட்சம். வேதங்கள் வடிவான கடம்ப மரம். பெரிய கிளைகள் 4 இருக்கும், உபகிளைகள் நிறைய இருக்கும். அது ஒரு முக்கியமான ஸ்தலம். இது எல்லா குறிப்புகளையும் பார்த்து தான் முருகப்பெருமான் சிவபெருமானை குறித்து இங்க தவம் இருக்கார். சிவபெருமான் முருகனுக்கு கைலாச காட்சி கொடுக்கிறார். அதனால இங்க இருக்க சிவபெருமானுக்கு கைலாசநாதர்னு பேரு. அதே மாதிரி இங்க ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னா சுவாமிகிட்ட பூ கேட்கறது. சுவாமியுடைய வலதுகை இடதுகையில வச்சு ஒரு காரியத்தை நினைச்சு பூ கேட்கறது. சுவாமியுடைய வலதுகையிலிருந்து பூ விழுந்தா அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். இடதுகையிலிருந்து பூ விழுந்தா அந்த காரியம் கண்டிப்பா நடக்காது. 2 கையிலிருந்தும் பூ விழுகாம இருந்தா அந்த காரியத்துக்கு உண்டான காலம் அது இல்லைன்னு அர்த்தம். இந்த 64 கிராமத்துக்கு சேர்ந்த கோயில். இந்த 64 கிராம மக்களும் கல்யாணம், இடம் வாங்குறது, விதை விதைக்கிறது, போர் போறது, அறுவடைன்னு சாமியை கேட்காம யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படி ஜாதகத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய கடவுள் அவரு. அப்ப இந்த இடத்துல மண்ணை மிதிச்சாலே புண்ணியங்கள் கிடைக்கும். பிரணவ ஸ்வரூபம். இந்த மலையுடைய வடிவமே சேட்டலைட்ல பார்த்தா தெரியும். ஓங்கிற வடிவத்துல இந்த மலையோட அமைப்பு இருக்கும். அப்ப இந்த இடத்துல நின்னாலே மந்திர மலை, மந்திரங்களோட ஈர்ப்பு தன்மையும் இயற்கையுடைய தன்மையும் மந்திர ஆகர்ஷண சக்தியும் தெய்வீக மனநிலையும் கடவுளோட அனுகிரகமும் பலவிதமான தெய்வீக சக்திகளும் ஒருங்கிணைச்சு இருக்கக்கூடிய இடமாகும். இங்க சுவாமியை கண்ணில் பார்த்தாலே நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும். பாவங்கள் எல்லாம் தீரணுங்கிற தலைவிதி இருந்தா தான் இந்த இடத்த மிதிக்க முடியுங்கிறது வரலாறு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர. அப்போ சூரர்களும் சூரபத்மனும் நம்ம முனிவர்களையும் தேவர்களையும் சாதுக்களையும் ரொம்ப துன்பப்படுத்திட்டு இருந்த காலம். இவங்களை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் படையோட போறாரு. அப்போ முருகப்பெருமான் படை கொண்டு போகும்போது பார்வதி தேவிக்கு ஒரு பயம், பதட்டத்தோட வருது. சூரர்களோ மாய தந்திரங்கள்ல சிறந்தவங்க, மந்திர ஜாலங்கள் செய்றவங்க. ஆனா ஏன் குழந்தை முருகனோ சிறு பாலகனாச்சே, குழந்தையாச்சே, விளையாடி திரியிற என்னோட குழந்தை அவங்களை எதிர்த்து போராடும் போது என் குழந்தை வெல்லணும்னா எம்பெருமானே, பரம்பொருளே, சிவபெருமானே, என் குழந்தைக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தயவு செஞ்சு சொல்லித்தாங்கன்னு சொல்லி பார்வதி தேவி மன்றாடி சிவபெருமான் கிட்ட கேட்கும்போது சிவபெருமான் சொல்றாரு, தர்ப்பையும் கங்கையும் ஒன்றே அமைய பெற்ற இடமும், விஷ்ணுக்கு சிவதீட்சை கொடுக்கப்பட்ட இடமும், கடம்ப மரங்கள் வேதங்களாக காட்சியளிக்கும் மந்திரகிரியில் என்னை நினைத்து முருகன் தவம் செய்யும் போது அவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லித்தரதா முருகப்பெருமான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சூரர்களை வெல்ல கிளம்புன இடம் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில். கடந்த 55 ஆண்டுகளாக மந்திரகிரி ஆண்டவரை வணங்குவதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிராமமான இழுப்பனவரம் அருகாமையில் உள்ள கிராமத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறும் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ளாமல் இருந்ததே இல்லை. இறைவனுடைய அருள் என்றென்றும் நல்லபடியாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிணத்துல வரேங்க. இதான் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வரேங்க.
நிறைய பேர் சொல்லியிருக்காங்க செஞ்சமலை கோயில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம். கண்டிப்பாக முருகாசனம். அவருக்கு என்னன்னா ராஜா பார்த்தானுங்க ஜாலியாக இருக்காரு. நம்ம அப்படியே அவர் கும்பிட்டோமா நம்மளும் ராஜா பார்த்து மாரி ஆயிடுவான். முருகாசனம் சூப்பர். எங்கேருந்து வரீங்க? சரி, ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஃபஸ்ட் டைம். தேங்க்ஸ் வீடியோ ஹெல்ப் பண்ணது இந்த அண்ணா தான். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். பை. பை. அகத்தியர், நக்கீரர், போகர், புலிப்பாணியார்னு எல்லாருமே வந்து வழிபாடு நடத்தின இந்த குகை கோயில், அதாவது பால தண்டாயுதபாணி குகை கோயிலுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். கொல்லிமலை சித்தர், ஈஸ்வரர், நமச்சிவாய, திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய, 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 நமச்சிவாய. இங்கே கட்டணம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வழியாக நாங்கள் இப்போது நானும் திருபுரோ வந்திருக்கோம். ஸோ வந்து செஞ்சேரி மலையில் அப்படியே நம்ம இவரை பார்த்துட்டு சின்னமலையில் போய் பெருமாளை பார்த்துட்டு அங்கே விளக்கு போட்டு அதே மாதிரி செஞ்சேரி மலை வந்து இங்கேயும் குகைதண்டாயுதபாணியை பார்த்துட்டு பாலதண்டாயுதபாணியை பார்த்து அவருக்கும் வழிபாடு நடத்திட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இறைவனோட சித்தம் இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். இணைந்திருங்கள் எங்களோட. நாங்களோட நினச்சிருக்கேன் உங்களோட ஆர்ஜி உதய் திரு. ஆச்சு. தைப்பூச திருவிழாங்க இங்கே. நான் இங்கே ஒரு 10 வருஷமாக வச்சுட்டுருக்குறோம் கடை. ஆனால் தை மாதம் இங்கே நம்ம சிறப்பாக மந்திராசிரமத்துக்கு
இங்கே பத்திரிகைலாம் இங்கே 16 கிராமத்துக்கு ரொம்ப விசேஷமான கோயில். மேரேஜ் இல்லாதவங்களுக்கு சேலம், ஈரோடு, கோபி எல்லா பக்கம் செவ்வாய்க்கிழமை ஜாதக பூஜை நடக்குது. இங்கே ஜாதக பூஜையில் வந்து கலந்துட்டா ஒரு 6 வாரம் இல்லாட்டி ஒரு 7 வாரம் இல்லாட்டி ஒரு 11 வாரம் அவங்களுக்கு காரியம் நடந்துடுது. எல்லாத்துக்கும் அந்த காரியம் நடத்தி கொடுக்குறார் மந்திராசலமூர்த்தி. ரொம்ப சிறப்பான தெய்வம். மந்திரகிரி ஆண்டவர் மந்திர சக்தி உள்ள தெய்வம். அதனால் நீங்கள் யார் இருந்தாலும் இந்த மந்திரகிரி ஆண்டவனுக்கு தைப்பூசத்துலேருந்து வழிபாடுக்கு எல்லோரும் வந்து இந்த மந்திராசலமூர்த்தி கும்பிட்டு செவ்வாய்க்கிழமை இந்த ஜாதக பூஜையில் எல்லோரும் கலந்து எங்கள் மந்திரகிரி ஆண்டவருக்கு சிறப்பாக எல்லோரும் இதாக நடக்கும். முருகா ஓம் முருகா மந்திரகிரி ஆண்டவரே துணை, மந்திராஜலமூர்த்தியே துணை, ஆறுமுகனே துணை, 12 கை வேலவனே துணை. மந்திர சக்தி உள்ள தெய்வங்கள் யாரும் மறக்க வேண்டாம்.
எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணுறது? முருகா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். இதே போட்டுக்கலாம், நம்ம லாங் ஷாட் போட்டுக்கலாம். எல்லாரையும் கவர் பண்ண முடியல. இதுதான் எல்லாமே